பிரெட் கட்லெட் பண்ணிக்கலாங்க. இப்போ 4 பிரெட் எடுத்துருக்கேன். இந்த சைடு எல்லாம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதேமாரி எல்லா சைடுமே இப்படி கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு சைடு ஃபுல்லாக. இப்போ அதை குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். இப்படி எல்லாமே இப்படி குட்டி 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 பீஸாக பிச்சு போட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் இப்படி நல்லா ஸ்மாட்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துடலாம். ஆனியன், கொஞ்சம் கேப்சிகம், ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் ரெட் சில்லி, கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு ½ லெமன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக இப்படி தண்ணி கூட லைட்டாக போட்டுக்கலாங்க. பாருங்க, ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட்லெட் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்படி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சிங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்சுங்க.